வணக்கம் சிவ நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை அந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர், டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்பாகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர், டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிசார கதியில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுது. இதனாலேயே எல்லா ராசிகளுக்கும் பலவிதமான மாற்றங்கள் என்பது ஏற்படுது. ஆக தனுசு ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பலவித மாற்றங்கள் ஏற்படுது. ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. பொதுவாகவே ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஆகாத ஒரு விஷயம்தான். ஆனால் தனுசு ராசியினுடைய நிலைமை அப்படிங்கிறதே வேறு. அந்த ராசியினுடைய குணமும் லட்சணமுமே அதுதான். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது முழுசாக நெகட்டிவாக பார்க்க முடியாது. பட் இன்றைய காலகட்டத்தின் அடிப்படையில் இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம்தான். ஸோ இது பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக இது நெகட்டிவான விஷயம் கிடையாது. இது அகமுகமாக செயல்படக்கூடியது, உள்ளார்ந்த தத்துவார்ந்த விஷயங்களை அடக்கியது. எல்லா வகைகளுமே இது தனுசு ராசிக்கு நன்மையை தான் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப புறவயம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே இது ஆகாது. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, எதை சார்ந்து இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயங்கள். ஸோ ஜோதிட ரீதியாக ராசியின் குணங்களுக்கு ஏற்ப இது நெகட்டிவான விஷயம் கிடையாது. தவிர மற்ற கிரக அமைப்புகளும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. கொஞ்சம் விபரீத யோக அமைப்புகளில் செயல்பட்டு வரும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய ஏற்ற இறக்கங்களுக்கான காரியங்கள், விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் பார்ப்பீங்க. அது நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி. ஸோ இது தனுசு ராசிக்கு முழுக்க நல்லது கெட்டது அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் அமைதி விரும்பியாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும், ஆழ்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், கொஞ்சம் பய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் முழு நம்பிக்கையோடும் பலத்தோடும் செயல்பட முற்படுவாங்க.
தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து பல யோசனைகள் சிந்தனைகள் இருந்து வருவீங்க. பழைய விஷயங்களை அதிகமாக அசை போட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட முற்படுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஒரு அமைதியான திருப்தியான சூழலில் இருக்க முற்படுவீங்க. ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க முடியாது. ஒரு சராசரியான நிலைகளில் தனுசு ராசிக்காரங்க இயங்கி வருவதை பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சொன்னதை செயலாக்கி காட்டக்கூடிய தன்மைகள் உண்டு. புதிய விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து முயற்சி செய்து வரக்கூடிய விஷயங்களுக்கு சில நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் என்பது உண்டு. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சில நன்மைகளை கொடுத்துட்டு வரும். ஏற்கனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எதையும் எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்ய முடியாது. இந்த மாதம் அமைப்பு அந்த மாதிரியான சின்ன சின்ன தடை தடுமாற்றங்களை அகற்றி உங்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவுகளை கொடுத்து வரும். ஆக வீடு நிலபலங்கள் வாகன ரீதியான அனைத்து விஷயங்களையுமே ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த மாதம் பார்க்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுத்து வரும். வரா கடன்கள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்தியாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதார ரீதியான நீண்ட நாள் தேவைகள் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பதை பார்த்து வர முடியும். பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வெளி விஷயங்கள் வகையில் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அனுசரியான நிலைகளையே பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்துட்டு வரும். பிரயாணங்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிரயாணங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் நிதானம் தேவை. ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது. காரியாதிபதி விரயஸ்தானத்தில் வக்ரகதிகள் செயல்பட்டு வர இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அதாவது மனநிலையில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காணல் நீர் மாதிரி எதையோ பார்த்து ஓடுவாங்க, பக்கத்தில் போனால் வேறு என்னமோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி காரியங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே தான், எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் காரியம்னு ஈடுபடும் பொழுது மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத மன சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. அதே போல் தேவையில்லாத வீண் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து அதில் செயல்படுங்க. ஸோ காரியங்களை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் தான். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரியான நிலைகள் அப்படின்னு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளையும் கொடுத்துட்டு வருது. சிலர் குடும்பத்தினுடைய நீண்ட நாள் தேவைகளெல்லாம் பார்த்து பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் இருக்குது. பெரிய அளவில் சங்கடம் இருக்காது. ஏற்கனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெற்றோருடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் அலைச்சலையும் அழுத்தமான விஷயங்களும் கொடுத்துக்கிட்டு தான் வரும். இந்த மாத நிலைகள் அந்த மாதிரியான பெரிய அளவில் சங்கடங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் வகையில் ஒரு சீரான நிலைகளை பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். சம்பாகமாக உடன்பிறப்புகள் வகையில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான். ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தப்பு, செய்யலினாலும் தப்புங்கிற நிலை தான் தனுசு ராசிக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த உடன்பிறப்புகள் வகையில் அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த மாதம் கொஞ்சம் குறைவதை பார்க்கலாம். குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவும் அரவணைப்பும் முழுமையாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. பெரும்பாலும் இந்த விஷயங்கள் தான் தனுசு ராசிக்காரங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரியான நிலைகளை பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதம் வாழ்க்கை துணையின் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்கலாம். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க. அதே நேரம் அவங்க வகையில் சிலருக்கு சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகளில் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளே இருந்து வருது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. முயற்சிகள் தந்து நற்பலன்களை பார்த்து வருவேன். குறிப்பாக அந்த திருமண விஷயங்கள் காரியங்களில் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி வரும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
பலாப்பழம் மாதிரி தான் பல விஷயங்களும் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த காதல் விஷயங்களில் நிதானித்து செயல்படுங்க. எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் சில முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலும் குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் வகையில் ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் ஈடுபட்டு வருவீங்க. ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செயல்படுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. குழந்தைகளுக்காக ரிஸ்க் இருக்கக்கூடிய அளவுக்கு அதில் நன்மைகளையும் பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் தீர ஆலோசித்து செயல்படுறது உங்களுக்கான அமைப்புகளில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். இந்த மாதம் மாணவர்கள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து வருவாங்க. பொதுவாக தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தைகளில் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த மாத அமைப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. அவங்க வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். உறவினர்கள் கொஞ்சம் காரசாரமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நாரதற்காக நன்மையில் முடிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே கற்றுக்கொள்ள தான் இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. ராசிதிபதி அஷ்டமஸ்தானத்தில் தான் பெருசாக ஆக்டிவாக எதுவும் இருக்க முடியாது. மற்றபடி உடல்நல விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை இந்த மாதம் பார்த்து வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுறது நல்லது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல அமைப்புகளை கொடுத்து வரும். சம்பகாலமாகவே இந்த வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்களை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சில சுமூகமான மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஓவரால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே சாதகமாக இருக்குது. காரியங்களில் இறங்குவதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.